சாமந்தி எஃப்எம் இணைய வழி வானொலி. நான் உங்கள் ராஜ்கபூர். இன்னைக்கு நாளும் தெரிஞ்சுக்குவோம் நிகழ்ச்சியில என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொபைல் அப்படிங்கிற ஒரு சாதனம் நம்ம கைகளில் வந்ததுக்கு அப்புறம், டிஜிட்டல் வளர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் நிறைய டிஜிட்டல்ல ஏமாற்று வேலைகள் அப்படிங்கறத தொடர்ந்து நடந்துட்டே இருக்குது. ஸோ இந்த ஏமாற்று வேலைகள் என்ன மாதிரியான ஏமாற்று வேலைகள்லாம் நீங்க சந்திச்சிருக்கீங்க, பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களா பகிரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா 86604727 அப்படிங்கிற எண்ணிற்கு உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிரலாம். அதே போல முகேஷ் அவங்க என்ன கருத்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. அதே போல நம்ம ஒரு இணையத்தில் ஒரு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஆர்டர் பண்ணது சம்பந்தம் இல்லாத ஒரு இதை அனுப்பிச்சிருக்காங்க. அவங்களுடைய வேல்யூ அது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எப்படின்னா ஒரு ஆர்டர் பண்ணியிருக்காங்க, அந்த ஆர்டர் இல்லையா, வேறொரு ஆர்டர் வந்திருக்குது. ஆனா அந்த ஆர்டர் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் போட்டது இவர் 4000 ரூபாய்க்கு என்னமோ ஆர்டர் போட்டிருக்காரு. அது வந்தது வெறும் 300 ரூபாய்க்கு என்னமோ வேற ஒரு பொருளை அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இது என்னன்னா கம்ப்ளைண்ட் வச்சிருக்காங்க, அவங்களுக்கு ரீஃபண்ட் ஆகல. ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அதாவது பெரிய பெரிய கம்பெனி, பெரிய பெரிய கார்பரேட் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்ல நம்ம ஆர்டர் பண்ண போகும்போது திருப்பி நம்ம கம்ப்ளைண்ட் வச்சு அதனுடைய கேஷ் நமக்கு ரீஃபண்ட் ஆகுறதுக்கு சில நாட்கள் ஆகும். ஆனா சில இணையத்தின் வழியா நம்ம பார்த்து நம்ம போடுறோம் இல்லையா, இதுல நம்ம ரொம்ப ரிட்டர்ன் ரீஃபண்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரும்பாலும் ரீஃபண்ட் ஆகுறதுல இல்ல. ஏமாற்று வேலைக்காகவே சில பேர் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ இதை நம்பி நீங்க ஏமாந்துடாதீங்க. இதே மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அதாவது எப்படின்னா இணையத்தில் ஏதாவது ஒரு ஆஃபர் போட்டிருக்கோம், இது நல்லா இருக்கும் இது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு சம்பந்தமே இல்லாம ஒரு வேல்யூல நமக்கு ஒரு ஆஃபர் சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா ஒரு 10,000 ரூபாய் பொருள் நீங்க வெறும் 500 ரூபாய் கொடுத்து இந்த பொருளை எடுத்துக்கலாம், வெறும் 1000 ரூபாய் கொடுத்து இந்த பொருளை எடுத்துக்கலாம், இது ஆஃபர்ல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம என்ன செய்வோம், இது 10,000 ரூபாய் வேல்யூஸ், அது அதனுடைய வேல்யூ 10,000 ரூபாய் இருக்க போகும்போது வெறும் 500 ரூபாய் தானே, ஒரு 1000 ரூபாய் தானே, போனா போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம், இப்படி நம்ம பே பண்ணிடுவோம். ஸோ இது எப்படின்னா கேஷ் ஆன் டெலிவரி அப்படிங்கிறது ஒன்றும் இருக்காது. மேக்சிமம் பாத்தீங்கன்னா அதிகப்படியாக முதல்ல நம்ம கேஷ் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம கேஷ் பண்ணதுக்கு அப்புறம் தான் பெய்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு அனுப்புவாங்க. ஸோ இப்படி அனுப்பும் போகும்போது நமக்கு எந்த பொருளுமே வரவே வராது கடைசி வரைக்கும். ஸோ இப்படி வராத பொருளுக்கு நம்ம 500 ரூபாய் 1000 ரூபாய் நம்ம கொடுத்துருவோம். இப்படி கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம ஒரு 500 ரூபா தானே, 1000 ரூபா தானே, போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுருவோம். இன்னும் சில பேர் வேற மாதிரி ஏமாற்று பண்றாங்க. எப்படி அப்படின்னா ஒரு 1000 ரூபாய் பொருள் வெறும் 100 ரூபாய் தான், 100 ரூபாய் தான், 50 ரூபாய் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்துவாங்க. நம்மளும் என்ன செய்வோம், ஒரு 100 ரூபாய் தானே, பரவாயில்ல போயிட்டு போகுது, எவ்வளவு காசு செலவழிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வோம், 100 ரூபாய் என்ன செய்வோம், வந்தா வருதா அப்படி வராட்டா வருதா அப்படின்னு சொல்லிட்டு போடுறவங்க இருப்பாங்க. இந்த 100 ரூபாய்னா ஒரு 10 பேருனா என்னாச்சு, 1000 ரூபாய் ஆச்சு. இதே 100 பேருனா கணக்கு பண்ணிக்கிறீங்க. ஸோ இதே பேர் 1000 பேர் 2000 பேர் இப்படி அவங்களுடைய ஆசை வார்த்தைகள் காட்டுறது மூலமா நமக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம செஞ்சிருவோம். சார் 100 ரூபா தானே, போனா வந்தாலும் வராது, சில நேரம் வரல அப்படின்னா நம்ம ஒரு பெருசா எடுத்துக்கிற மாட்டோம். 100 ரூபா ஒரு பெரிய காசு கிடையாது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கடந்து போயிடுவாங்க. இதுக்காக நம்ம போராட்டம் பண்ணி யார்கிட்ட போய் சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி இது வர்றதுக்கு சும்மா விட்டுருவோம், அப்படி ஏதோ கீழே போட்டோமா நினைச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஸோ இப்படியான மனநிலையை பயன்படுத்தி நமக்கு கிட்ட ஒரு பல ஆயிரம் பேர்கிட்ட மோசடி பண்ணாங்க அப்படிங்க போகும்போது பல லட்சக்கணக்கில் அவங்க இது மாதிரியான ஏமாற்று வேலையில பிழைப்பு நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இருந்தாலும் இப்படியான விஷயங்கள்ல நம்பாதீங்க. நம்மளுடைய அதாவது நமக்கு தெரியும் இல்லையா, இது ஒரு ஆஃபர், இது இவ்வளவு கொடுக்க முடியுமா, இவ்வளவு பண்ண முடியுமா அப்படிங்கறது நமக்கு தெரியும். அதாவது ஒரு நம்பிக்கையான நிறுவனம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த நம்பிக்கையான நிறுவனம் சொல்றதுக்கும் ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு நிறுவனம் சொல்றதுக்கும் நமக்கு கொஞ்சம் யோசனை வேணும். கண்டிப்பா இதுல எல்லாம் ஏமாந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பாடல் வருது. பாடலுக்கு அப்புறம் இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்குது. என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத தொடர்ந்து பேசுவோம். இணைந்திருங்கள். இது சாமந்தி எஃப்எம் இணைய வழி வானொலி. நான் உங்கள் ராஜ்கபூர்.